வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதுவும் பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் மட்டுமே வெயில் சற்று அடிக்கும். அதே வழியில் பெரும்பாலான இடங்களில் வெயில் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும். பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பரித்துறை இந்த இடங்களாம் 30 டிகிரி 31 டிகிரி செல்சியஸ்க்குள்ளாகவே இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை இந்த இடங்கள் இருக்கலாம். ஏன்னா தென்மேற்கு காற்று இந்த இடங்களில் சற்று வலுவாக உள்ளே நுழைந்து தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த இடங்களில் பெரிய அளவில் தென்மேற்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் மேற்கு மாகாணங்களுக்கும் மதியம், மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் மழை இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மேற்கு மாகாணங்கள், உள் மாகாணங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்கும். அதே வழியில் ஒரு 3 நாட்கள் வெயில் அதிகரித்தாலும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. ஜூன் 19ஆம் தேதி பொறுத்தவரை மழை என்பது இப்போதைக்கு பெரிய அளவில் இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, கோட்டை, அம்பந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம், மாலை, இரவு நேரங்களில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதால் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மதிய நேரங்களில் உள்பகுதி அங்கே மழை கிடைக்கும். அதாவது கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதுவில் வெப்பச்சலனம் என்பது கிழக்கு மாகாணங்களுக்கு அங்கே மழை கிடைக்கும். முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களாம் மழை கிடைக்கும். அதேவேளை வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். அதேவேளை திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை சுட்டு வட்டாரங்கள், நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்கும். வடமாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் புத்தளத்துக்கு வடக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் தலைமன்னார், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை என்று ஜூன் 15ஆம் தேதியை பொறுத்தவரை. ஆனால் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு தொடங்கி கிழக்குள்ள கடற்கரையோர மாகாணங்களுக்கு. நாளை ஜூன் 16ஆம் தேதியும் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே அங்கே மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் இடத்தில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மதிய நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். அதேபோல் நாளையும் பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை சற்று உள்பகுதியும் மதியம் மாலை நேரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அம்பந்தோட்டை உள்பகுதி, அதேபோல் கண்டி சுற்று வட்டாரங்கள், அவுச்சவிளை இந்த இடங்கள்லாம் முன்னேறி சென்று மழை கிடைக்கும். லேசான மிதமான மழையாக. வெப்பச்சலன மழை என்பது கிழக்கு பகுதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே அங்கே மழை கிடைக்கும். ஜூன் 16 விட 17 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வழியில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஜூன் 17ஆம் தேதி. மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை மேற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 17ஆம் தேதி. ஜூன் 18ஆம் தேதியும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேவேளை முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களாம் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை, மேற்கு மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 18ஆம் தேதி. ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வெப்பச்சலன மழை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழைக்கும். திருவண்ணாமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஜூன் 20, 21, 22 தேதிகள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்திருந்தாலும் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் திரிகோணமலை தொடங்கி தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் வடக்குள்ள மாகாணங்கள் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜூன் 22, 23 தேதி தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்பதால் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களில் சாரல் லேசான தூறல் முன்னேறி சென்று கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிலாபம்,
கொழும்பு, நீர்கொழும்பு, காலி, கோட்டை, அம்மந்தோட்டை, மாத்தறை இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் அதாவது மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் உள்பகுதி கண்டி, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கும் முன்னே சென்று மழை கிடைக்கும். அதேவேளையில் பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே சில நேரங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஒரு அரை மணி நேரம் மட்டுமே மழை கிடைக்கும். மற்ற நேரங்களில் மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் வருகிற நாட்களில் மழை பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பில்லை. ஜூன் 17, 18 2 தினங்கள் மட்டுமே இரு இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழை, ஒரு இடங்கள் மிதமான சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்குமே தவிர அதன் பிறகு தொடர்ச்சியாக காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதில் காற்று என்பது இப்போதைக்கு காற்று குறைவாக இருந்தாலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜூன் 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதிலும் ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்து வளிமண்டல சுழற்சி நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்குது மற்றும் எதிர்பார்க்கப்படுது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்கள்லாம் இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்தாலும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேபோல் தெற்கு மாகாணங்களுக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். பதுளை சுற்று வட்டாரங்கள், மேலும் காலி, கோட்டை, அம்மந்தோட்டை, மேற்கு மாகாணம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்கள். இப்போது காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஆனால் மழை என்பது பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட மாகாணங்களை பொறுத்தவரை வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்கள், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஜூன் 17, 18 தேதிகளில் மட்டுமே இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.